கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே தேவன் கொடுக்கிற பரிசுத்த ஆவியார் சொல்லுகிற ஒரு உயிருள்ள ஒரு வார்த்தை, யோவான் 14:27. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக சொன்னவர் இயேசு. சொன்னவர் இயேசு. உங்கள் இருதயம் கலங்கி போயிருக்கிறதா? உங்கள் இருதயம் பயந்து கொண்டு இருக்கிறதா? உங்கள் இருதயம் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதா? உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் இருக்கிறேன் என்று இயேசு மகாராஜா அவங்கள பார்த்து சொல்றார். மகனே மகளே, நான் இருக்கிறேன், எதை பற்றியும் கவலைப்படாத. என் அனுமதி இல்லாமல் உன் மேலே யாரும் கைப்பட முடியாது. என் அனுமதி இல்லாமல் உன் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது. உன் கழுத்துக்கு கத்தி வரப்போவது கிடையாது. கடன் பிரச்சனை மாட்டி தவித்துக் கொண்டு இருக்கிறீங்களா? வேதனை போராட்டத்தில் மாட்டி தவித்துக் கொண்டு இருக்கிறீங்களா? ஒரு நிந்தையில மாட்டி தவித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்க பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்களா? ஒருவேளை உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படியாமல் மனமோன போக்கிற உலகப்புறமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்காங்களா? அந்த நேரத்தில் கவலைப்பட்டு கொண்டிருக்கல. கர்த்தர் மேல பாரத்தை வச்சிருங்க. கலங்கி தவிக்காதீங்க. யெகோவா தேவன் உங்களுக்கு குறைகளை நிறைவாக்குவார். என் தகப்பன் இயேசு மகாராஜா, அவர் இரக்கத்தின் தேவன், அவர் அன்பான தேவன். இயேசுவை போல ஒரு நல்ல தெய்வம் இல்லை. இயேசுவை போல மன்னிக்கிற தெய்வம் இல்லை. இயேசு போல நேசிக்கிறவர் யாருமே இல்லை உலகத்துல. இந்த உலகத்துல எல்லா அன்பு மாயை, ஆனா இயேசுவின் அன்பு நிரந்தரம், நிலையானது. அந்த தகப்பனை மறந்துடாங்க. அனுதினமும் அந்த தகப்பனை நினைங்க. அனுதினமும் அந்த தகப்பனை யோசிங்க. அனுதினமும் அவர் பிடித்துக் கொள்ளுங்க. வழக்கை பிடித்து நடத்துன்னு சொல்லி இருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும். எந்த காரியத்தை குறித்து நீ கலங்கிட்டு இருக்கிறீங்க? நான் வீட்டை விட்டு வெளியே போக முடியல, வீட்டுக்குள்ள முடையும் கிடக்கிற பிரச்சனை மாட்டி தவித்துக் கொண்டு நினைச்சு கொண்டு இருக்கீங்களா? எனக்கு ஒரு சரியான நிரந்தரமான வேலை இல்லை, நான் துக்கத்தில் இருக்க நினைச்சு கொண்டு இருக்கீங்களா? இதோ மகனே மகளே, நீ எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது என்று சொல்லுகிறார். ஒரு துக்க நாட்கள் முடிது என்று சொல்லுகிறார். எழும்புங்க. உங்களுக்கு விரோதமாக ஒருத்தர் போராடி கொண்டு இருக்கிறாங்களா? உங்களுக்கு விரோதமாக வாக்குவாதம் பண்ணி கொண்டு இருக்காங்களா? கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவர், கர்த்தர் வழக்காடுகிறவர். 2 நாளாகம் 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத்துக்கு விரோதமாக எளிமையில கர்த்தர் மடங்கடிக்க பண்ணாரு. தேவன் இறங்கினார், உனக்கா நான் வழக்காடுறேன், உனக்கா யுத்தம் பண்றேன். அதே போல இன்னைக்கு மனிதரிடத்தில் வழக்காட முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கீங்களா? கர்த்தர் இறங்கி உங்களுக்கு வழக்காட போறாரு. பயப்படாதீங்க. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தைரியமா இருங்க. தகப்பனை இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே அநேகர் மனிதரோட வழக்காட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை ஆவியில உணர முடிகிறது. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. மீண்டும் பயப்படுவதற்கு அனுமதித்த ஆவியை பெறலாம். அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். இந்த நாளிலே, இந்த வேலையிலே இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகள் மேல உங்களுடைய அற்புத கரம் இறங்கட்டும், உங்களுடைய அதிசய கரம் இறங்கட்டும், உங்களுடைய கிருபியின் கரம் இறங்கட்டும், உங்களுடைய பலத்தின் கரம் இறங்கட்டும், உங்களுடைய வல்லமையின் கரம் இறங்கட்டும், உங்களுடைய அபிஷேகத்தின் கரம் இறங்கட்டும். பரிசுத்த ஆவியினாலும் இறங்குவதாக. ரம்ம கத்தலமா சந்துலமா துரைக்கலா தூண மதுரபா. உன் பேரை பெருமைப்படுத்தி பயப்படாது என்று அவர் சொல்கிறார். லத்துனா மதுஷந்து நம்மள கரபா. உனக்காக வழக்காடுகிறவர்கள், உனக்கு எதிரிட்டு போராடி வருகிறார்களா? கர்த்தர் சொல்றார், மகளே நான் உனக்காக நான் இறங்குறேன், எந்த மனுஷனையும் கூப்பிட நான் இறங்கி வழக்காடுறேங்கிறார். தகப்பன இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் இறங்குங்கப்பா. உங்களுடைய ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தாங்க. யோபு குடும்பத்தை வேலி அடிச்சப்படும் அந்த குடும்பங்களை வேலி அடித்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.